கடவுளே கணபதி, இந்த நாதாரி நாய்ங்க கண்ணுல மட்டும் நான் பற்றவே கூட. அம்மா என்னடா இவ்வளவு பேசல இருக்கோம். டேய் ஜெயின் ரோபோட்டே அப்படி போடா. தினமே அவங்க கண்ணாமூச்சல் வரது நம்ம போல போச்சு. என்ன அவன் எடுத்துக்கா, எவ்வளவு அவன் எடுத்துக்கா, நான் 200 ரூபாய்க்குள்ள மட்டும் எடுத்துக்க. சரி ரோட்ல கத்தி மானத்தை வாங்காதீங்க, கடைக்குள்ள போங்க. என்னடி கடை வெறிச்சோடி எனக்கு நம்ம மட்டும் தந்துட்ட மாதிரி இருக்கு. இல்லப்பா யாரும் இல்லையா என் மோட்டாட்டிக்கு உள்பா அவரையும் சீவில சொல்லிக்கிறீங்க. இப்பதான் நாங்க சொன்னேன் கத்தி மானத்தை வாங்காதீங்க, அங்கதான் இருக்குல்ல தள்ளுனே. கடைக்குள்ள பூரா பொம்பளை பொறுக்கியாத்தா இருக்காங்க. ஏபுல நான் தரா வாழ வேற கடைக்கு போவோம். ஏண்டா மட சாம்பிராணி, இப்படி நடுவூட்டுக்குள்ள உட்காந்து ஊழையிடாதன்னு உங்ககிட்ட எத்தனை தப்பா சொல்லியிருக்கான். இப்படி ஊழையிட்டா ஊடு வழங்குமாடா. அப்புறம் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கிற சோழம் கிடைக்காம போச்சுன்னா வையி, நாம 2 பேரும் சேர்ந்து பிச்சை தாண்டா எடுக்கணும். உன் கூட சேர்ந்து என்னையும் பிச்சை எடுக்க வச்சிடாத நாய. இப்ப முடிவு பண்ணிக்கிறா சோழா ஊழையானு. அப்படி கண்டிப்பா ஊழையிட்டு தான் ஆவனா. ஊருக்கு வெளியில போய் சுழ்காட்டுல உட்காந்து ஊழையிடுறான் நாய. மாப்பிள்ள நீங்க எதுவும் பேசி வேணாம், வரதட்சணை நாங்க பேசிக்கிறோம். இது வேறையா? நேத்து ஒருத்தர்கிட்ட பைக் லிப்ட் கேட்டு போனேன். அவன் என்னடானா 2 கிலோமீட்டர் போறதுக்குள்ள 10 தடவை பர்சருக்கான்னு தொட்டு பாத்துக்கிறான். நம்ம மூஞ்ச பார்த்தா லிப்ட் குடுக்கறவங்க கூட எப்படி யோசிக்கிறானுங்க. பொண்ணு கொடுப்பானே தெரியல, இதுல வரதட்சணை வர. மக்கா உனக்கு விஷயம் தெரியுமா? பொண்ணோடப்பா போலீஸா? ஜோலி முடிஞ்சிச்சு. ஏபாய் வீட்டை யாரு இருக்கா? சீட்டு காசு வாங்க வந்திருக்கேன். நீங்க போன 2 வாரமும் காசு கட்டல, முதலாளி சத்தம் போறா இருக்கா. இந்த வாரம் எப்படியாவது கட்டிடுங்க. தம்பி தொழிலே இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, அடுத்த வாரம் சேர்த்து கட்டிருப்பா பிளீஸ்பா. ஏக்கா எப்படியாச்சும் பார்த்து கட்டுங்கக்கா, ரொம்ப அவளுக்கு சமாளிக்க முடியலக்கா. அப்பதான் நீங்க அடுத்த தடவை லோன் கேட்டா நான் தருவாரு. எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. எடுக்க முடியல. கலைக்கு போட முடியல, பெருசா மாட்டிருக்கு. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். குண்டா இருந்தா கொலஸ்ட்ரால் இருக்கான்னு கேக்குறானுங்க, ஒல்லியா இருந்தா சுகர் இருக்கான்னு கேக்குறானுங்க, கோம பேசினா பிரஷர் இருக்கான்னு கேக்குறாங்க. சரி அமைதியா இருக்கலான்னு பார்த்தா என்ன ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க. நான் பாட்டுக்கு சிவனேன்னு மதுரை மாட்டுத்தாமணி பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்தா அங்க இருந்து வந்து ஒரு எடுபட்ட பைய சொன்னான், இந்த பஸ்ல ஏறி அடுத்த ஸ்டாப்ல இறங்கினா ஓசியில கறி கஞ்சி ஊத்துறானுங்கன்னு. நானும் நாக்குருசில நம்பி ஏறிட்டேன். ஏறின பிறகுதான் தெரிஞ்சது இந்த பஸ் எந்த ஸ்டாப்லயுமே நிக்காம போகுதுன்னு. என்னடான்னு கேட்டா பாயிண்ட் டு பாயிண்ட்னு சொல்றானுவோ. வந்து வசமா மாத்திக்கிட்டேனோ. கறி கஞ்சிக்கு ஆசைப்பட்டு இப்ப என் உயிர் போயிடும் போல இருக்கே. கடவுளே என்னை எப்படியாச்சும் காப்பாத்து. நீ இருக்கிறிய ஓடப்பட்டாயா, சும்மா இருக்கிறியே தவளை கட்டாயா, மதாவா இருக்கிறிய 5 மிட்டாயா 5 மிட்டாய். ஆமா ஆமா ஏ கடல கடை ஓட கீழே வாழை மீன் 1ஆங்க, கெண்ட மீன் 2ஆங்க, வெற மீன் 3ஆங்க பிடிக்க வந்தேன். கிடைக்கல மீன் கிடைக்கல, காலும் வலிக்குது வயிறும் பசிக்குது, இன்னும் மீன் தான் கிடைக்காதில்ல. எப்படிதான் சம்பாதிக்கிறானே தெரியல. திடீர்னு 50 லட்சம் ரூபாய்க்கு இன்னும் கார் புக் பண்றானே. வருஷத்துக்கு 2 தடவை பாரின் டூர் வேற போறானுங்க. நம்ம பொழப்பு ஒரு 500 ரூபாய் தோசை கிலோ வாங்குறதுக்கே ஆப்ப இருக்கான்னு காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. போங்கடா. ஒரு 4 நாள் ஆன்லைன்ல வரல, அதுக்குள்ள எவனோ நான் செத்துட்டேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணி சொல்லியிருக்கான். எல்லா பையனும் கால் பண்ணி உயிரோட தான் இருக்கியான்னு கேக்குறானுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டு வீட்டுல துணி துவைக்கிறது எனக்கு தானே தெரியும். இதுல வேற என் பொண்டாட்டி வாட்ஸ்அப்ல ஷாப்பிங் லிஸ்ட் அனுப்பிச்சா, சர்க்கரை 3 கிலோ தனியா 1/2 கிலோன்னு. நானும் 3 கிலோ சர்க்கரை வாங்கிட்டு தனியா 1/2 கிலோ சர்க்கரை வாங்கிட்டு தான் வந்தேன். காலையில இருந்து இன்னும் என்ன திட்டிகிட்டே இருக்கா. சொன்னது தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, சரிதான் போடான்ட்டு நான் போயிட்டே இருப்பேன் எங்க அம்மா வீட்டுக்கு. சண்டை போடுறப்ப இந்த மாதிரி சந்தோஷமான விஷயமா சொல்றாள் வச்சுக்காத. இதுக்கு முன்னாடி பொண்ணு கிளி மாதிரி சொன்னானுங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 60 எடுத்து வெட்ட வரா. என்னடான்னு கேட்டா, மாப்பிள்ள என் பொண்ணு வெட்டு கிளின்றாங்க,
நல்லா கேட்டுட்டு கல்யாணம் பண்ணுங்கயா. எந்த கிளின்னு? டேய் ஓனரு, அந்த போன்ல அப்படி என்னதான்டா இருக்கு? எப்போ பார்த்தாலும் அதையே நோண்டிட்டே இருக்க. ஓ, பொம்பளை படத்தை பார்த்துட்டு இருக்கியா? உன் பொண்டாட்டிட்ட போட்டு விடுவாடா. எப்பாடி நீ எவ படத்தினாலும் பாத்துக்க. முதல்ல என் கூட வந்து விளையாண்டுட்டு அதுக்கு பிறகு உட்காந்து பாரு போ. ஏன்னா நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுல போனை நோண்டிட்டே இருக்க. என் அம்மா வேற ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைய வரவேற்கணும்னு வாடகையை வாங்கிட்டு அனுப்பிவிட்ட. நான் எங்க அம்மா கூட போறேன்னு சொன்னப்ப, ஏய் நீ உங்க அம்மா கூட போகாத, உனக்கு துணையா நான் இருக்கேன், நம்ம 2 பேரும் விளையாடுவோம் அப்படின்னு சொன்ன. இப்போ உட்காந்து போன்ல பொம்பளை படத்தை பார்த்துட்டு இருக்கா. டேய் எப்படி அப்பா ஒரு நாள மட்டும் உலகமாக உருட்டல் மண்ணலா இருக்க முடியுது? டேய் ஃபைனலா கேக்குறேன், எங்க அம்மா இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நீ என் கூட விளையாட வர்றியா இல்லையா? ஏடா நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுல உன் போனை பார்த்துட்டே இருக்க. ஒரு ஆடு இப்படியே தட்டி கொடுத்துதாண்டா நீ ஏமாத்திட்டே இருக்க. இது சரியா வராது. அந்த போனை புடிச்சு அடிச்சு நொறுக்க போறேன். அப்ப என்ன பண்ணுவேன்னு பாப்போம்டா. இனிமேலாம் உன்னை நம்ப மாட்டேன்டா. இனி எங்க அம்மா எங்க போனாலும் அது பின்னாடியே நானும் போயிருவேன். நீ போனை பார்த்துக்கிட்டே பொழுதையும் போல போய் ஓட்டுறாப்பா.